ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, நீண்ட நேரமாகவே உன்கிட்ட ஒரு நல்ல செய்தியை எப்படியாவது சொல்லி உன் மனசுக்கு ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கணும்னு தான் இந்த சாயப்பா ரொம்ப நேரமாக கால் வலிக்க காத்துக்கிட்டு இருக்கேன். என்னையே மனசில் நினைக்கக்கூடிய உனக்கு எல்லா வகையிலும் மகிழ்ச்சி உண்டாகும்படி உன் வாழ்க்கையை நான் அழகாக செதுக்கி தர்றேன். நீ எப்போதும் எதை நினச்சும் புலம்ப வேண்டாம். உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் என் அனுமதியோட என் உத்தரவுப்படி தான் நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ. நீ என்ன செய்யணும், எப்போ செய்யணுன்ற அனைத்தையும் உனக்கு அறிவுறுத்தி உனக்கு நல்லபடியாக வழிகாட்ட இந்த சாயப்பா இருக்கும்போது உனக்கு குழப்பமோ பயமோ தேவையே இல்லை. எந்த விதத்திலும் நீ தனிமையை உணராத அளவுக்கு இந்த சாயப்பா எல்லா விஷயங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு துணையாக இருப்பேன். நீ மிகப்பெரிய பொக்கிஷம்னு நினச்ச ஒரு அரிய விஷயம் இப்போது உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரப்போகுது. அதன் மூலமாக உனக்கு எதிர்பாராத மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் நான் கொடுக்க போகிறேன். இதுவரைக்கும் நீ என்னை நம்பி பிரார்த்தனை செய்த எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இப்போது உன் வாழ்க்கைக்கு ஒரு புது வழி பிறக்கப் போகுது. என் அருளின் மூலமாக எல்லா தடைகளையும் உடைத்தெறிந்து உன் மனசுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல விஷயங்களை இந்த சாயப்பா நடத்தி கொடுக்குறேன் என் செல்லமே. நீ பொறுமையாக இருந்ததின் பலனாக தான் இந்த சாயப்பா இப்போது என் அருளை பரிபூரணமாக உனக்கு கொடுக்க வந்திருக்கேன். இந்த வருஷத்தில் இனி எல்லாமே உனக்கு நன்மையாய் நல்லபடியாய் நடந்து முடிய போகுது. என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். எந்த உறவும் ஆரம்பத்தில் யார் எப்படிப்பட்டவங்கன்றது தெரியறது கிடையாது. அவங்க கூட பேசி பழகிய பிறகுதானே, அவங்க கொடுக்கும் கஷ்டத்தை எல்லாம் அனுபவித்த பிறகுதானே இனி யாரையும் முழுசாக நம்பக்கூடாது, யாரிடமும் உரிமை எடுத்துக்க கூடாதுன்ற உண்மை உனக்கு புரிய வருது. எந்த உறவை நீ அதிகமாக நம்பினியோ, யார் மீது அதிக பாசம் வச்சியோ, அவர்களே உன்னை காயப்படுத்தும் போது அதை தாங்கிக்க முடியாமல் நீ தடுமாறுறது எனக்கு புரியுது. உன் எதிர்பார்ப்புகளையும் உன் ஏமாற்றங்களையும் சரி செஞ்சு நீ வச்சிருக்க நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உனக்கான மன அமைதியை தருவதற்கு இந்த சாயப்பா தயாராக இருக்கேன். நீ எல்லாரையும் நேசி, ஆனால் அது ஒரு அளவோடு இருக்கட்டும். அடுத்தவங்க மீது அன்பு வச்சு நீ உன்னை இழந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்கிறேன். எப்போதும் நீ எல்லாரையும் நேசித்தாலும் உன்னுடைய கடமைகளை சரியாக செய்யணுமே தவிர யாராவது வந்து உனக்காக எதையாவது செய்வாங்கன்னு எதிர்பார்ப்பை வைத்து கொள்ள வேண்டாம். நம்பிக்கை இருந்தாலும் மெதுவாக உரிமைகளை ஒரு அளவோடு எடுத்துக்கோ. உன் செயல்களை சரியாக செய்ய பழகு. முடிஞ்ச அளவுக்கு மௌனமாக அமைதியாக பொறுமையாக இருப்பது தான் உனக்கு நல்லது. எல்லார்கிட்டையும் போய் எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்ல தேவையில்லை. உன் மதிப்பு என்னன்னு உனக்கு தெரிஞ்சா போதும். மற்றவங்க உனக்கு அங்கீகாரம் கொடுக்கணும்னு எதையும் எதிர்பார்க்காதே. என் அருளின் மூலமாக உனக்கான அனைத்தையும் இந்த சாயப்பா சிறப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். நீ எப்போதும் தன்னம்பிக்கையோட பொறுமையாக உன் பொறுப்பை உணர்ந்து செயல்படு. உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். நீ சந்திக்கிற நபர்களாக இருந்தாலும் சரி, நீ பார்க்குற மனிதர்களாக இருந்தாலும் சரி, உன் பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, உன் துணையாக இருந்தாலும் சரி, உன் குழந்தைகளாகவே இருந்தாலும் சரி, எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்தோட உன் பாவ புண்ணிய கணக்கின்படி தான் உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்திருக்காங்கன்றத நீ புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. அவர்கள் உனக்கு எதிராக பேசும்போதோ, உன்னை புரிஞ்சுக்காம உன்கிட்ட சண்டை போடும்போதோ அது உனக்கான தண்டனை கிடையாது. உன்னை உயர்த்துவதற்காக, உனக்கான பக்குவத்தை கொடுப்பதற்காக நான் கொடுக்குற அனுபவன்றதை புரிஞ்சுக்கோ. அனைத்தையும் மாற்றும் சக்தியாக, அனைத்தையும் சரி செய்யும் சக்தியாக இந்த சாயப்பா உன் கூட இருந்து உன் நம்பிக்கைக்கும் நல்ல மனசுக்கும் சேர்த்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கிறேன். நீ பொறுமையோடு இருந்தாலே உன் பாவங்கள் அனைத்தும் தீர்ந்து உன் வாழ்க்கையில் புண்ணியம் வந்து சேரும். நீ அன்போடு இருக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த சாயப்பா உனக்காக உன் விதியை மாற்றி எழுதுவேன். ஒவ்வொரு உறவுகளிலும் ஒவ்வொரு நீ கற்றுக்கிற பாடத்திலும் உனக்கு நிழலாக நான் இருக்க போகிறேன். நீ மனசில் சுமந்துக்கிட்டு இருக்க அழுத்தங்களும் உனக்கு வலியையும் வேதனையும் கொடுத்த துரோகங்களும்
எல்லாமே கரைஞ்சு போக போகுது. உன் இதயத்தில் மறைந்திருந்த நம்பிக்கையை மறுபடியும் நான் ஒளியாக ஏற்றி வைக்க போகிறேன். உன் வாழ்வில் இருக்கும் சோர்வை அகற்றி உனக்கான சக்தியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் பாதையில் இருக்கும் தடைகள் எல்லாம் என் அருளால் விலகி இனிமே நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் அமைதியும் தெளிவும் உனக்கு துணையாக இருக்கும்படி இந்த சாயப்பா செஞ்சு காட்டுறேன். உன் வாழ்க்கை கஷ்டம்னு நீ நினச்சாதான் அது உனக்கு இன்னும் மன அழுத்தத்தை கொடுக்கும். வாழ்க்கையை ஒருபோதும் நீ கஷ்டமாக நினச்சி கவலைப்படக்கூடாது. எல்லாமே நம்மால் முடியும், எல்லாத்தையும் சரி செய்ய முடியும்னு நீ நம்பினா என் அருள் பரிபூரணமாக உன்னை வந்து சேரும். ஒவ்வொரு நாளும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் மனவேதனையும் வெறுப்பையும் சலிப்பையும் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். உன் சிந்தனைகளை தெளிவுபடுத்தி உன் பாதையை நேராக்கி நீ செய்யும் செயல்கள் யாவற்றிலும் உனக்கு வெற்றி உண்டாகும்படி நான் செய்ய போகிறேன். இனி எந்த சோதனையும் உன்னை உடைக்க முடியாது. உன் மன உணர்வை தூய்மையாக்கி என் அருளின் மூலமாக நிம்மதியும் சந்தோஷமும் நிறைஞ்ச வாழ்க்கையை நீ வாழும்படி நான் செய்வேன். என் செல்லமே, நீ நல்ல மனசோட யாருக்காவது நன்மைகள் செஞ்சினா அதற்கு பதிலாக உனக்கு அவர்கள் தீமையவே செஞ்சாலும் நீ அதுக்காக மனமுடைஞ்சு போகாதே. ஏன்னா இதில் உன்னுடைய தவறு எதுவும் இல்லை. நீ தூய மனசோட நல்லது செஞ்சிருக்க. ஆனால் அவர்கள் அவங்க கெட்ட குணத்தின் கெட்ட மனசின் காரணமாக உன்னை காயப்படுத்தி இருந்தாலும் அதை சரி செய்ய இந்த சாயப்பா நான் இருக்கேன் அல்லவா. உன் மன காயத்துக்கு மருந்து போட்டு அவர்கள் செய்த தவறுக்கு உரிய கர்மாவை நான் அவர்களுக்கு கொடுப்பேன். நீ யாரையும் பழிவாங்க வேண்டிய அவசியமில்லை. காலம் அனைத்தையும் சரியான நேரத்தில் சிறப்பாக செஞ்சு முடிக்கும். மற்றவர்களின் வார்த்தைகளையும் செயல்களையும் நீ மனசுக்குள்ளே சுமந்து வருத்தப்பட வேண்டாம். உன் நிம்மதியை கெடுக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு இந்த சாயப்பா உனக்கான சக்தியை கொடுப்பேன். உன் கண்ணீர் ஒருபோதும் வீணாக போகாது. உன் பொறுமைக்கு நல்ல பலன் கிடைக்கும்படி இந்த சாயப்பாவே உனக்கு துணையாக இருக்க போகிறேன். நீ நேர்மறை எண்ணத்தோடு செய்யும் ஒவ்வொரு செயலிலும் என் அருள் உனக்கு பரிபூரணமாக கிடைச்சே தீரும். இந்த உலகத்தில் தீர்வே இல்லாத பிரச்சனைன்னு எதுவும் இல்லை. உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை கொடுத்து உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது நீயாக ஏன் எதிர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கிட்டு கவலைப்படணும்? எதிர்மறை எண்ணங்களை நீ வளர்த்துக்கிட்டினா அது உன் மனசில் சுமையையும் பாரத்தையும் கொடுக்கும். அதனால் யார் மீதும் உனக்கு கோபமும் வெறுப்பும் வந்தாலும் கூட அவர்களை மன்னிக்கும் மனப்பக்குவத்தை உனக்குள்ளே வச்சுக்கோ. உன் நல்ல மனசுக்காகவே இந்த சாயப்பா அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தருவேன். உன் மனசின் சக்தியை கட்டி போடுகிற விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உனக்கு மன தைரியத்தையும் சக்தியையும் கொடுத்து உன் வாழ்க்கையில் நான் உன்னை வெற்றி பெற வைப்பேன். நம்பிக்கையோடு என்னை பிரார்த்தனை செய்த உனக்காகவே உன் மன வேதனைகள் அனைத்தையும் போக்கி உன் உழைப்புக்கான மதிப்பை கிடைக்க செய்வேன். உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக உண்மையாக வாழ கற்றுக்கும். சரியான நேரத்தில் இனி அனைத்தும் சிறப்பாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய வரமாக இந்த சாயப்பா உனக்கான நல்லதை செய்ய போகிறேன். கண்டிப்பாக காலம் மாறும்போது உன் காயங்களும் மெதுவாக ஆறிப்போகும். நீ மற்றவங்களுக்கு அதையாவது கொடுக்கணும்னு நினச்சின்னா அன்பையும் நம்பிக்கையும் கொடு. அதுதானே ஆயுள் முழுவதும் திரும்ப திரும்ப உன்னை தேடி வரும். வாழ்க்கையில் சில விஷயங்கள் இப்போதைக்கு உனக்கு புரியாததாக தோன்றினாலும் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே நன்மைக்காக மட்டுமே நடந்ததுங்கிற உண்மையை நீ புரிஞ்சுக்க தான் போகிற. நீ அதை பார்ப்பதற்கான மனநிலை கண்டிப்பாக உனக்கு புரிய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் நீ எப்படி சமாளிக்கணுன்ற தெளிவையும் இந்த சாயப்பா உனக்குள்ள மெதுவாக உருவாக்கி கொடுக்க போகிறேன். நீயாகவே உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையும் தப்பாக யோசித்து குழப்பமடைந்து கவலைப்பட்டு வருத்தப்பட வேணாம். உனக்கான சரியான பாதையை காட்ட இந்த சாயப்பா இருக்கும்போது நீ ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. இனி ஒவ்வொரு நாளும் நான் உன் கூடவே இருந்து உனக்கு வழிகாட்டி ஒவ்வொன்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தரப்போகிறேன். இப்போது நீ மனசுடைஞ்சு உக்காந்துருக்கதை பார்த்துட்டு தான் உனக்கு நல்லது சொல்லணும் நல்லதை செய்யணும்னு இந்த சாயப்பா வந்து உன் வாழ்க்கை வீட்டு வாசலில் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ இழந்ததை எல்லாம் உனக்கு நிரந்தரமாக விட்டுட மாட்டேன். நீ தோற்று போகும்படியும் இந்த சாயப்பா அவ்வளவு சுலபமாக விட்டுட மாட்டேன்.
உன்னை வலிமையாக்கி உனக்கு நல்ல அனுபவங்களை கொடுத்து நீ முன்னேற்றத்தோடு பெருமையோட கௌரவத்தோட தன்மானத்தோட உன் வாழ்க்கையை வாழும்படி செஞ்சு காட்டுறேன். நடந்ததை எல்லாம் நினச்சி நீ ஒருபோதும் வருத்தப்படாத. நீ போக வேண்டிய பாதையில் உனக்கு முன்னாடி இருக்கிற வழியில் கவனம் வையி. அமைதியாக நேர்மையாக நீ முன்னேறி போனாலே நான் உன் கூட இருந்து உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். ஓம் சாய்ராம்.